போயிட்டு இருக்கு கார்டு தான். அப்புறம் ஹேர் கட் எல்லாம் பலமா இருக்கு. ஹேர் கட்டுக்கே ஆல்ரெடி வந்து எனக்கு புரியல. பாதி பேருக்கு வந்து என்னன்னா இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியல. என்னன்னா டே 1 ஆஃப் நாட் கட்டிங் மை ஹேர் அன்டில் யுனைடெட் வின் 3 games in a row. நாட் கட்டிங் மை ஹேர், நாட் ஷேவிங் மை ஹேர் இல்ல. பால்டா போ, எம்பேபு மாதிரி போ, மயிர் மாதிரி போ. அது இவங்க போட்டது நாளதான் இருக்குமோ தெரியலையே, பால்டா போன்ட்டு. ஏன்னா நான் சொல்றேன், அதுவும் எக்கச்சக்க பேரு இது நான் ஃபாலோவர்ஸ் தான் புல்ட்டிங்க. ஃபாலோவர்ஸ் சொன்னாலே நான் கேட்க மாட்டேங்கிறேன், நான் ஃபாலோவர்ஸ் தான் கூட உட்காந்துருக்காங்க சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாரு. எங்க இருந்து இல்ல. அதுக்கப்புறமேட்டு ஓரளவுக்கு லாஜிக்கலா பஸ் கட்டுனாங்க. என் ஃப்ரெண்டா நான் விளாகே போட்டேன் அதை எடுத்து. அவனா பீ மாதிரி இருக்கும் மூஞ்சிக்கு பஸ் கட் பண்ணா, தயவு செய்து பண்ணாத, ஏன் ரெப்புடேஷன் போயிருது. கடையில தான் போய் பண்ணிக்கலாம். ஆமா, விளாக் போட்டேன், அதுவே ஒரு 1200 வியூஸ் வந்துருச்சு. ஸோ அவன்கிட்ட போனாக்கா இதெல்லாம் பண்ணாத நீ, ஏன் என்னோட இது போயிடும் அப்படின்னா அவன் வேறையா. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மோஹாக் வெட்டலாம் அப்படின்னா எனக்கு பயமாயிடுச்சு. அதான் ஒன்றுல பார்த்தனே மோஹாக்னு இருந்தது. டேய் நீ ஏன்டா பார்த்த, ஃபுட்பாலுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்ல. கோல் போட்டிருந்தேன், அதுல பார்த்தேன் மோஹாக் எல்லாம் போட்டிருந்தாங்களே, மோஹாக் பண்ணலாம் அப்படின்னா. அதுக்கப்புறமேட்டு சின்ன வயசுல அதுலயே ஒரு பிளாக்லயே ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க மோஹாக் போட்டது. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இந்த சைடே ஃபுல்லா ஃபேட் பண்ணிருப்பேன். ஓகே, சொன்னேன் பண்றதுனா பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு. அது இப்ப பண்ண வேணாம், ரொம்ப கேவலமா இருக்கும், நீ எருமாடு மாதிரி ஆயிட்ட, இப்போ வந்து சாதா ஃபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா அவன் மொத்தா சிற்பி சிலையை செதுக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருந்தான். எனக்கா மொட்டையே அடிச்சிருக்கலாம் தோணிடுச்சு. ஒரு சக்கரை மொட்டையை போட்டு வீட்டுக்கு போயிடலான்டானே. சரி ஃபைன் ஓகேன்னா அதை முடிச்சுட்டு வந்தோம். இப்போ வந்து நம்ம மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் இதுதான் நான் பேச போறேன். பிரைட்டன் தான். இப்போ இன்னொரு சேலஞ்ச் எடுத்தாச்சு. அந்த சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 கிலோமீட்டர் நடக்கிறது எடுத்து தொலைச்சிட்டேன். இங்க பாருங்க 9.6. ஓகே, நேத்திக்கு பாருங்க, நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி தலைவா டிக் பண்றது பாக்குறதுனா 17,000 ஸ்டெப்னா எப்படி. ஓகே, கிட்டத்தட்ட அதான் 10 தாண்டிடுச்சு. ஓகே, இது 11 வந்துருச்சா இல்ல ஃப்ளோர்ஸ் இது. சோ 13.7 கிலோமீட்டர்ஸ் நேத்திக்கு 10 கிலோமீட்டர் நடந்தேன். நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றானுங்க, தலைவா நீ என்ன பண்ணு, ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடு, நீ எடுக்க ஆரம்பிச்சதுல அது நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால நீ எதையாவது பண்ணி தொலைங்க. சில பேர் செய்யறானுங்க, அதை கண்டுக்கிறது இல்ல. ஆனா இது வந்து ரொம்ப டஃபா, நான் பாட்டு எடுத்து தொலைச்சிட்டேன். இது ரொம்ப டஃபா இருக்கு இந்த சேலஞ்ச், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து நீங்க டெய்லி 10 வைக்கிறது பதில் வீக்லி இவ்வளவு நடப்பேன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா டெய்லி 10 வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் இருக்கிற அன்னைக்கு வந்துட்டு யூ கேனாட். அது நான் வந்து சொல்லிக்கலானே இருக்கேன், ஒர்க் இருக்கிற அன்னைக்கு என்னால சத்தியமா முடியாது. ஏன்னா நம்ம ஒர்க்கே வந்து ஸ்டாண்டிங்ல நிக்கிறதுனால கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அதை எப்படி மாத்திடலாம்னா வீக்லி 40 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நடத்துனீங்க, மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு, ஏன்னா இல்லைன்னா உடம்பு ஏதாவது உங்களுக்கு நடந்து தொலைஞ்சிட போகுது, அது வேற இருக்கு. ஏன்னா சும்மா 10 கிலோமீட்டர் நடக்கிறது இப்ப எப்படி நடக்கணும்னா 7 நடக்கிறேன், டெய்லி நடக்கிறதுல ஒரு 3 வந்துருது, நான் விடுறது. சோ என்ன இப்போ என்ன மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், ரிவ்யூ ஸ்டார்ட் அட் 5 மினிட்ஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்க. சோ அதான் தல நம்ம போலாம், மேட்சுக்குள்ள போலாம். இதுல பியூட்டியான விஷயம் என்னன்னா, ப்ரிவ்யூ போட்டேன், ப்ரிவ்யூ போட்டது அப்படியே நடந்துருச்சு. நான் இன்னும் பேடா 3-1 யுனைடெட் ஜெயிக்கிறாங்கன்னா பைத்தியக்காரன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே எம்பம்பு கோல். குன்யா வந்து பிரீமியர் லீக்ல ஹையஸ்ட் ஷாட் ஆன் டார்கெட் வச்ச ஒரு பிளேயர், மான்செஸ்டர் யுனைடெட் கோல் அவன் கோல். வரிசையா ப்ரூனோ பெர்னாண்டஸ் இந்த மேட்ச் பார் தெரிக்க விடுவான் அப்படின்னா தெரிக்க விட்டான். ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன ஒண்ணுன்னா, பிரைட்டன் வந்து ஒரு மேட்ச் கூட தோக்கல. ரெண்டாவது வந்து ப்ரீவியஸா விளையாண்ட 5 மேட்சும் யுனைடெட் கூட ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் டிராஃபர்ட்லயே 4 கேம் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரொம்ப டிராட் அவங்க கிட்ட நம்ம. சோ நான் என்ன மைண்ட் செட்ல இருந்தேன்னாக்க, இது வந்து டென்னாக் கிடையாது, மத்த மேனேஜர் கிடையாது. இந்த மேனேஜர் வந்து மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தான். நான் தோக்குறது மேட்டர்ல என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட டாக்டிக்ஸ், நான் இப்படிதான் பண்ணுவேன்னு ஒரு எனக்கு கிளியர் கட்டா லிவர்பூல் அடிச்சோனவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா லிவர்பூல் டிஃபென்சிவ்லி கொஞ்சம் வீக்கா தான் இருந்தாங்க. பட் அஃபென்ஸ்ல வந்து அவனுங்களாம் வந்து முட்டாத்தனமா இருந்ததுனால தான் காலியானானுங்க. ஆனா பிரைட்டன் மேட்ச் வரும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தோணுதுன்னா, என் கட் ஃபீலிங் சொன்னது, பிரைட்டன் வந்து யுனைடெட லைட்டா எடுத்துட்டு வருவாங்க. அவனுங்க அப்படிதான் எனக்கு மைண்ட்ல தோணுச்சு. இவங்கெல்லாம் ஒரு டீவா மயிருன்னு நினைச்சிட்டு தான் வருவானுங்க. அவனுங்க செம்ம ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, அவனுங்களுக்கு நிறைய இன்ஜுரி, மிட்டோமா இன்ஜுரி, அந்த மாதிரி ஒரு 4 இன்ஜுரி இருந்தது. ஸோ அதனால அது ஒரு ஹோப்பு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்குலயும் வந்து இன்ஃபார்ம்ல இருக்க ஆள் யாருனாக்கா எங்கால் தான், டேனியல் பெர்க். ஸோ பார்த்தேன் நான், சரி ஓகே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தேன். அண்ணாமலை படத்துல நம்ம ஜெயிச்சிருவோம்னா, நான் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிச்சிருவோம்னு சொல்ல மாட்டேன், காலிங்கன்னு சொல்லுவேன்.
ஸோ லிவர்பூல் மேட்சும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், ஜெயிச்சிருவோம் நம்ம, ஒரே பண்ணிக்க வேணாம். அதுக்கு முன்னாடி தான் வந்து சொன்னேன் காலி தான் நம்ம. ஸோ இது வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண ஓகே ஆயிடுச்சு. மேட்ச் உள்ள போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பி ஆயிடுச்சு. தல என்னடா இப்படி விளையாடுறானுங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் எல்லாம் பயங்கர ஃபயர் வெட்டிங். நீங்க எல்லாம் இன்னொன்னு என்னன்னா 15 நிமிஷத்துக்கு மேல எனக்கு காலி ஆயிடுவானுன்னு நினைச்சேன். நான் சொல்லியிருக்கேன், நானே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இவனுக்கு எனர்ஜி இருக்காது, இவனுக்கு காலி ஆயிடுவானுங்க, கண்டம் தான் அவனுங்க அப்படின்னு நினைச்சாக்க எனக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையா நினைச்சது ஹாரி மெகேர் விளையாடல. போன மேட்ச் கோல் அடிச்சிருக்கான், டிஃபென்சிவ்ல பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிருக்கான், உள்ள வரும்போது மொராலாவே நல்லா இருக்கும், பார்த்தா மசில் இன்ஜுரி. சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாக்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, லுக்ஸா விளையாண்டது ஒழுங்கா. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அது தருதல், அது காலி தான் நினைவு. பார்த்தா லுக்ஸா விளையாண்டான். அடுத்து பார்த்தா டியோடால விளையாடுறான். டேய் என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி விளையாடுறீங்க, நீங்க நாயனமா விளையாடக்கூடாது, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் டீமோட வீக்லி விளையாடக்கூடாது. ஆக்சுவலா டேலண்ட் நல்லா தாங்க விளையாட்டு இருக்கான். ஒரு லாஸ்ட் ஒரு 4 கேமா டிஃபென்சிவா பாருங்க, அவன் பொசிஷன் ரொம்ப பேடா இருக்கும். அவன் ஆப்போனன்ட் அட்டாக் பண்றதுக்கு அவனை தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்க நல்லா பாருங்களேன், அவன் வந்து அவன் இடத்துல இருந்தானா ஆப்போசிட் சைடுல நிப்பான். கேலிஃபிகரி எல்லா இடத்துலயும் இருக்கான்ல, அந்த மாதிரி இவன் இருப்பான். ஆனா பால் எடுக்க மாட்டான், சட்டமா பண்ணுவான், அவன் நல்லா பண்ணுவான். அப்ப கரெக்டா ஒரு ஹாலிவுட் பால போடுவானுங்க அட்டாக். அந்த மாதிரி தான் வந்து கோல் போச்சு, நீங்க நோட் பண்ணீங்கன்னா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சரி ஓகே அப்படின்னு ஃப்ரீயா விட்டேன். எனக்கு என்ன ஒரே ஒருத்தனா அதுல ஃப்ரீ கிக் கோல் ஒன்று போகணும், வெல்பேக் தான் அடிப்பான். அது வெல்பேக் தான் அடிப்பான். எனக்கு அந்த ஃப்ரீ கிக் கோல் அது போன உடனே எனக்கு வந்து என்னன்னா, டேய் இது அதை தடுக்க வேண்டிய கோல், அவ்வளவு ஈஸியா சிம்பிளா போன கோல், இதை விட்டியடா ஒத்தா, இது விட்டானா இது காலி. இது ஏன்னா வந்து வீக் பாயிண்ட் தெரிஞ்சிடும், ஃப்ரீ கிக்ல ஓடுறான், அப்ப தைரியமா அடிக்கலாம்னு ஒரு மென்டாலிட்டியில அடிப்பானுங்க. அதே மேட்ச்ல அந்த கார்னர்ல அடிப்பான், அதை தடுப்பான். எனக்கு அப்பதான் தடுப்பாச்சு. நிக்க வச்சு நிதானமா அவ்வளவு டைம் கொடுக்குறப்ப இருந்தா நீ தடுக்க மாட்டேங்க. யாரும் கோல் கீப்பர் நான் சொல்றேன், புரியுது. நீ அதை தடுக்க மாட்டேங்கிற, நீ என்னடானாக்கா அவன் எங்கேயாவது அடிக்கிற ஷாட்டை பறந்து போய் தடுக்கிற, அதுதான்டா நியாயமா கோல் போன. அவனுக்கு 3 கோல்ஸ் வந்துருக்கா. ஏன்னா எனக்கு ஆக்சுவலா அவங்க 2வது கோல் போட்டோன்னே அவங்க ஆமரே மறுபடியும் பாத்ரூம் தேட ஆரம்பிச்சிட்டாரு. மூஞ்சி பாக்கணும். எனக்கு இமிடியேட்டா உங்க ஞாபகம் தான் வந்து, ஐயோ பாவம் மறுபடியும் பாத்ரூம் தேடுறாரு, என்னடா இது அப்படின்ட்டு அப்படியே பாத்ரூம் வரத்துக்கு முன்னாடி ஒரு மூஞ்சி வரும் பாத்தீங்களா அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தேன் நானு. அதுக்கப்புறமேட்டு தான் சூப்பரான விஷயம் நடந்ததுன்னா சப்ஸ்டிடியூஷன். கண்ணை முடித்து இறக்கி விட்டான் டக்கு டக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டிடியூட்ல வந்தவனுங்களும் மூச்சை போட்டு ஓடிட்டு இருந்தானுங்க. எனக்கு என்னமோ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஏதோ கொஞ்சம் லைட்டா ஹெல்த் போட்டு ரிவைவ் பண்ணி விட்டா மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ஷாட், ஒரு அந்த லாஸ்ட் கோல் பாத்தீங்கன்னா அவன் ஸ்கேன் பண்ணுவான், பிச்சை பால் வந்துட்டு இருக்கும்போதே ஸ்கேன் பண்ணுவான். இப்படி பார்ப்பான், இந்த சைடு பார்ப்பான், இந்த சைடு பார்ப்பான், எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கால் வச்சாவே இவன் தடுத்துருவான். அந்த இது வந்து நான் இதை வந்து எல் கிளாசிக்கோ ரிவ்யூ கூட ஒரு கம்பைன் பண்ணுது. இதையும் எல் கிளாசிக்கோல எம்பாப்பே கோலையும் சிமிலர் தான் கம்பைன் பண்றேன். நான் அதை பார்த்து வச்சிருந்தேன். விட்டுட்டு டச்சே பண்ண முட்டாம பாருங்க. எனக்கு ஒரு சின்ன ஹோப் வந்தது. ஆனா ஹோப் கில்ஸியோடாக்க நான் வேணாண்டா, இந்த தாயொலி இவன் நம்மளை கண்டம் பண்ணி விட்டுருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா வந்து திரும்ப எம்எம்ஓவும் 2 கோல் அடிப்பான்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட் கோல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நியர் போஸ்ட். ஆக்சுவலா நீங்க ப்ரூனோ சொல்றீங்க, உங்களுக்கு வந்துட்டு ரிவைவலுக்கான மெயின் ரீசன் ரொம்ப மாதிரி தோணல. எம்எம்ஓ எல்லா மேட்சும் விளையாடுறான். அவன் வந்துட்டு ஒரு ட்ரிகர் உண்டாக்குற ஒரு பிளேயர் மாதிரி. அதாவது என்னன்னா, நான் ஓகே ரொம்ப டூ மச் கம்பேரிசனா இருக்கும், பட் ஒரு காலத்துல டிராக்பா எங்களுக்கு அப்படிதான் இருப்போம். நாங்க வருவேன் டூ மச் கம்பேரிசன் டிராக்பா கூட எம்போ. நான் வந்துட்டு அதான் அவனோட ஆட்டிடியூடு சொல்றேன். நான் டிராக்பா எப்படி இருப்பான்னா, இது மொரினியோ சொல்லுவான் என்கிட்ட வந்துட்டு, டிராக்பா ஒருத்தன் தான் நான் எது சொன்னாலும் பண்ற கூட ஒரு ஆளு அந்த மாதிரி. ரொம்ப வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆயிட்டு வர மாதிரி இருக்கு எனக்கு. நான் அவனோட லெவல்ஸ் டச் பண்றான்னு சொல்லல. என்ன சொல்றேன்னா, டேய் நீ போய் உழைக்க, சொல் பேச்சு கேளு, உழைக்க, நீ போய் நீ உனக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு உனக்கு எங்க இருந்து ஸ்ட்ரைக் அடிச்சாலும் கோலுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீ அடி, நீ யோசிக்காத நான் நாளைக்கு வந்து அடி திட்டு வாங்க போறோமோ எதுன்னு சொல்லிட்டுன்னு. அது இல்லாம வந்துட்டு பண்றதே வந்துட்டு அவனுக்கு நல்லா சாதகமா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா, அது என்னமோ உண்மைதான். அதே மாதிரி பிரைட்டன் ஃபேன்ஸ் இந்தியாவில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க நல்லா தான் விளையாண்டாங்க, சூப்பரா விளையாண்டாங்க. நம்ம யுனைடெட் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டு தொலைச்சிட்டானுங்க. அது நான் அவனாலையும் நம்ம முடியல, என்னாலையும் நம்ம முடியல, பாக்குற உங்களாலையும் நம்ம முடியல. அதுதான் உண்மை, வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மேட்சுக்குள்ள திரும்ப வந்தாக்க எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்ன தெரியுமா தல, கசமீரோ அப்படி ஒரு டாக்கிள் போடுவான், அப்பா சாமி நீ வந்துரு அப்படின்ட்டு உடனே சப் பண்றான். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபேனா இருந்து சில தியரி சொல்லுவோம்ல. இந்த பாத்தீங்கன்னாக்க கூலி படத்துல வந்து இது அங்க போய் இங்க வந்து இங்க வருதுனா மாப்பிள்ள, இல்ல இங்க போய் அங்க வந்து அங்க வருதுன்னு, அந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி தான் அம்மாரியம் இல்ல, இவன் கண்டிப்பா அவுட் ஆமா, நீ வெளியே வந்து நான் வேற ஆளு உட்கார்ச்சி போட்டுக்கிறேன். எனக்கு அதெல்லாம் தான் வந்து அந்த மேட்ச்ல வந்து சின்ன சின்ன விஷயம் அமோரியம் பண்ணது பிடிச்சிருந்தது. டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னாக்கா டிலிக்ட் நான்
சீசன் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன், டே அவன் தான்டா பிரீமியர் லீக் பெஸ்ட் டிஃபெண்டர், ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கிறதுனால அவங்க கண்ணுக்கு திப்பட பண்ணிக்கிறாங்க. என்னமா விளாண்டாங்க, அடின்னு டிஃபென்ஸும் சரி பாசிங்கும் சரி டீமை ஹோல்ட் பண்ணான். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் மெக்வயர் மட்டும் இருந்திருந்தா அந்த கோல்ஸும் கம்மியா இருக்குமோன்னு தோணுச்சு. புரியுது. ஏன்னா வந்து அவன் கொஞ்சம் பேஷன் காட்டுவான், நீங்க என்ன வேணா அவனை திட்டாலும் கொண்டாலும் அவன் என்ன சொன்னாலுமே அவன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது நான் அவனை கேப்டன்சி ரிப் பண்ணணும் டீம் ஓட்டு தூக்கணும்லாம் நான் சொல்லும் போது கூட நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாமே ஒரு டைம்ல. ஆனா வெளியே பார்க்கும்போது மைண்டை போட்டு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி எனக்கு தெரிஞ்ச இது இப்படி சொல்லாமா ஃபில் ஜோன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகாதது மெக்வயருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஃபில் ஜோன்ஸ் தான் சொல்லிட்டானே தல, நான் ட்ராமா வாய்ஸ் ஏன்னா நம்மளே வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராமா பத்தி பேசுறப்பே ஹாரி மெக்வயர் எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம வந்துட்டு அவன் வந்து இதுல இருந்து வந்து வெளியே வந்து வலுவான மாசு இல்ல. நான் இந்த மேட்டருக்கு சொன்னா ப்ரூனோ மேட்டர். ப்ரூனோ வந்து கேம் கிடையாது, சிஎம் விளாண்டுட்டு. ஆமா ஆமா எத்தனை மேட்ச் 8 மேட்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 8 மேட்ச்ல வந்து தருதல மாதிரி பண்ணிட்டு இவனை பத்தி ப்ரூனோ தூக்கணும் சவுதி போகணும் எத்தனை ரூமர்ஸ் வந்துச்சு. இப்பதான் லாஸ்ட் ஒரு 3 மேட்சா பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகிருக்கும். அதுக்கு மெயின் காரணம் வந்து சாலிடா அந்த புது கீப்பர் வந்து கேட்டை போட்டுட்டான். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்றேன், நீங்க பண்ணுங்க. இப்போ இவரு தலைவர் வந்து இப்ப ஜாலியா கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட். ஸ்பில் ஆகுது, மிஸ் ஆகுது, எல்லாமே ஆகுது. அட் த சேம் டைம் பண்றாரு. இன்னொன்னு கசங்கீரோ நல்லா விளையாண்டு இருக்கான். அது எப்படின்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, பாக்குற இவங்களுக்கும் தெரியாது. மேசன் மவுண்ட் பத்தி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்? தல அவனை உட்கார வச்சிருக்கதே தப்பு தல. மனசை தொட்டு சொல்லுங்க. நான் வந்து ஆரம்பத்துல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க மேசன் மவுண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நடுவுல எவனும் பர்ஃபார்ம் பண்ணாத போது அவன் தான் நின்னு கில்லி மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். ஆமா அவன் இல்லன்னா யோசிச்சு பாருங்க, ப்ரூனோ பி மாதிரி விளையாண்டுருந்தான் லாஸ்ட் இந்த 3 மேட்சுக்கு பின்னாடி. மேசன் மவுண்ட் எல்லா மேட்சும் பாக்கெட்டிங் ஸ்பேஸ்ல இருப்பான், எல்லா மேட்சும் பாஸ் போடுவான், கோல் 1-2 அடிச்சதுக்காக இருக்கட்டும், கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், அவன் தான் கோல் அடிப்பான். சரியான ஒரு வாலி கோல் அடிப்பான். நான் அவன் ஸ்டார்ட் பண்ணணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு என்னன்னா கசமீரோ வந்து சிடிஎம் விளையாடுறான், இப்போ ஃபுல் பீக் ஃபார்ம்ல இருக்கான். ஆனா எவ்வளவு நாள் தாக்க முடியும்? எனக்கு மேசன் மவுண்ட் ஆடணும். நீ வந்து உற்று பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் போடு. கசமீரோ அந்த சைடு வந்து யாரும் விளாண்டான்னு ஞாபகம் இல்ல. கசமீரோ தூக்கிட்டு மேசன் மவுண்டே போடு. நீ டிஎம்லாம் வச்சு விளாட தேவையில்ல ஒரு மயிரும். நீங்க ப்ரூனோ இவன் எல்லாமே இறங்கிட்டு எம்எம் வந்து டிஃபெண்ட் பண்றான், எல்லாரும் பண்றாங்க, நீ இறக்கு. ஏன்னா உங்களுக்கு வேற கேமுமே கிடையாது, வாரத்துக்கு ஒரு கேம் தான். அப்புறமா எதுக்கு நீங்க வந்துட்டு அவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்றது எனக்கு அதுவும் புரியல. நீங்க இந்த மேன்செஸ்டர் யுனைட்டடுக்கு அப்புறம் மற்ற டீமை பாருங்க, பார்சிலோனா கூட எடுத்துக்கோங்க, அவனுங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் கசாடாவே இறக்குறாங்க. டிஎம் பெட்ரி, ஃபெர்மின், சாரி பெட்ரி, டியாங்கு, இவன் அவன் பேர் என்ன அந்த சைடு கேம்ல ஒருத்தான் தானே, இந்த மாதிரி ஃபுல்லா தான். இது டிஎம்ஏ கிடையாது, பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் வச்சு மேட்சை கண்ட்ரோல் பண்றாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி உங்க டீம்ல பண்ணவே முடியாது. உங்க டீமுக்கு டிஎம் தான் ஃபேமஸ் ஆன மைக்கேலேசியனா அது இதுன்னு வரிசையா லைனா வரும். எங்க டீம்ல கொஞ்சம் தள்ளி பின்னாடி போனீங்கன்னாக்கா சிஎம்ஸ் தான் ஃபேமஸ் வந்துருவாங்க. கேரிக்கு, ஸ்கோல்ஸ், இந்த மாதிரி சிஎம்ஆ இருக்கவங்க தான் இருந்திருப்பாங்க. டிஎம்னு தனியா ஒருத்தர்லாம் வச்சுலாம் வந்துட்டு இருந்திருப்பாங்க, கண்ணுக்கு தெம்பாட்டு இருக்கவங்க. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் பண்ணி ட்ரை பண்ணிட்டானுங்கன்னாக்கா தலை இது பெரிய ஜிங்ஸாக சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தலைப்பாட அடிச்சுக்கிறேன், நம்ம வந்துருவோம்டா பயப்படாதீங்கன்னான்ட்டு. இப்போ எங்க வந்திருக்காங்க பாருங்க, எவனாவது ஒருத்தர் சறுக்குனாலும் நம்ம டாப் 4 போயிருவோம். ஏன் இதுதான் இப்போ யுனைடெட் எப்படின்னாக்கா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் மாதிரி ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாடுங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்க அம்மாரி முடிச்சுட்டு சொல்லிட்டு போறான், நீ என்ன வேணா பேசுமாமே, நீ பேசிக்கிட்டே இரு, எனக்கு கவலை கிடையாது மாமே, நீ வசூல்ராஜாவோட சொல்லுவா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கியா, சிரிச்சுக்கிட்டே இரு, நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரிதான் சொல்லிட்டு போறான். யூ கீப் ஆன் த பேட் ஒர்க், வி வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட் அப்படின்னு பிரஸ் கிட்ட. ப்ரெஸ்ஸை வந்து எப்படி டீல் பண்றான் பாருங்க. நீ பேடாவே எழுது, நீ நல்லதெல்லாம் எழுதாது அப்படிங்கிறான். ப்ரெஸ்ஸுக்கு என்ன டென்ஷன். அவன் போய் இப்போ ஜெயிச்சிருக்காங்க போட்டோ, நீ ஒரு போட்டோ போடுறதாக்க வெளியே போது அந்த வடிவேல மல்ல நல்லா இருக்கு அந்த மாதிரி காரணம் சிரிச்சுக்கிட்டே வரான். எனக்கு என்னமோ இல்லை, சரி நம்ம ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், ஒரு ரைட் பாத்துல இருக்கும். இந்த சீசன் எங்க முடிக்கிறவங்கிறதுலாம் எனக்கு கவலை இல்லை. இப்படியே போய் அந்த டிஎம் இடத்துல மட்டும் ஒரு சைனிங் பண்ணிட்டு அந்த பிரைட்டன்ல இருக்க பிளேயர் ஒருத்தனை சொன்னானுங்கல்ல, அவன் பேரு மலேபோ மலேபோ, அவனை சொன்னாங்கல்ல என்கிட்ட, டே அவன் பிரைட்டன் மேட்ச்லயே அவனை காலி பண்ண போறாங்கடா, நீங்க ரொம்ப வந்து யுனைடெட் வரணுங்கிற ஒரு போயிட்டு இருந்ததுல, அந்த மேட்ச்ல அவன் பர்ஃபார்ம் பண்ணா கூட யோசிப்பாங்கன்னா அந்த மேட்ச்லயே அவனை ஆஃப் பண்ணுவாங்க பாடுறான்னு. எவனுமே கேட்கல, ஆஃப் பண்ணிட்டாங்க அவனை. பாத்தீங்களா அவங்க இதுல டிஃபென்ஸ்ல லூயிஸ் டங்க்னு ஒருத்தருங்க, அந்த கேப்டன் அவனை பார்த்துட்டே என்னடா நீ
டவராட்டம் இருக்கும் ஆக்சுவலா அந்த மாதிரி. அவனை ஏன் யாரும் தூக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் எனக்கு நான் யோசிக்கிறேன், டேய் யுனைடெட் வாங்கிட்டு வாங்கலடா, அவனை வாங்கிட்டு வந்தீங்கன்னா சிபி முடிஞ்சிருச்சடா பிரச்சனை. சரியான டிஃபெண்டர் என்ன அவன் அவ்வளோ ஹைட்டா இருக்கான், வெயிட்டா இருக்கான், சம பொசிஷனிங், ஃபவுல் அப்படியே எப்படி சொல்றது, எனக்கு என்னமோ கம்பேர் பண்ண கூடாது. ஒரு நல்ல சிபி எவன் கூடயே நல்லா கம்பேர் பண்ண முடியாது, ஒரு செமையான சிபி அவனை வச்சு அவனை வாங்கிருக்கீங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, இங்க இவனுங்க இப்போ ஒரு நல்லா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க, பாக்குறவங்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க, திட்டுவானுங்க விடுங்க சொல்றீங்க. ஸோ எனக்கு என்னமோ நான் வந்து இந்த ரிவ்யூ இப்போ இது சிகப்பு சாத்தான் என்னவோ வேணாலும் வச்சுக்கிட்டோம், இது பேசுனதோட நான் அந்த மேட்ச் வந்து லைவ் வாட்ச் எல்லாம் போட்டேன், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. எனக்கு அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது வேற லெவல் ஃபயர் இருந்தது. எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ வாட்ச் எல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணா என்னால இங்க இந்த ஃபயரை கொண்டு வர முடியல. புரியுது, நான் பேசிட்டேன் அத பத்தி. அது 2 ஹவர் அந்த வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரியாக்ஷனே ஃபர்ஸ்ட் கோல் அடிச்ச உடனே இவங்க பயங்கரமான ரியாக்ஷனை கூட பார்த்துட்டு இருந்தேன் நான். இவனுங்க பாதி பேர் என்னன்னா சொல்றானுங்க, அண்ணா நீங்க டைமிங் மட்டும் உங்க டிவில சொல்லுங்க அப்படின்ட்டு டைமிங் இவனு நாட் ஸ்டார்ல செட் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கேன். எனக்கா நான் என்ன பேசுறேன்னு கூட எனக்கு தெரியல. நான் வீட்டுல லிட்டரலா உட்காந்துட்டு ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி நீங்க சாம இருக்கும்போது நான் தனியா கத்திக்கிட்டே இருந்தேன் யுனைடெட் மேட்ச் போயிட்டு இருக்கும்போது. அதே மாதிரி கத்தி தான், அந்த கேமரா கம்பர்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கல. சில டைம் என் பொண்டாட்டி மட்டும் அப்பப்போ வரும்போது மட்டும் சரி ஓகே அப்படின்னு. மித்தபடி பாத்தீங்கன்னா எனக்கு, ஏன்னா தோத்தாலே டென்ஷன் ஆகும். நான் ஜெயிச்சுட்டு வேற இருக்க மேட்ச் லிட்டரலி அந்த லாஸ்ட் கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ரீலா போட்டோ எடுத்து நான் அது என்னால யூடியூப்ல போட முடியல. அது வந்து கிளிப்போட போடாதான் பந்தாவா இருக்கும் என்ன படிக்கிறது. ஏன்னா அது எப்படி இருக்குன்னா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க சும்மா பாத்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டே ஹேவன் எப்படியாவது பால் எடுத்து சூப்பரா, நான் வந்து எப்படின்னா அவன் கூடவே ஃபாலோ பண்ணி டிராவல் பண்ணி வந்து போடுறா, கட்டிங் பண்றா, இப்படியே சொல்றான், அதே மாதிரி நடக்குது கோல். எனக்கு இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட்பால் கமெண்ட்ரி பாக்குறோம் அப்படின்னாக்க உடனே வந்து நல்ல ஒரு சரியான கமெண்டேட்டர், எனக்கு அந்த ஃபீல் என் மைண்ட்ல வந்துருச்சு. அந்த வீடியோ நான் ரிட்டர்ன் பார்க்கும்போது இல்ல, ஒரு சரியான இங்கிலீஷ் கமெண்டேட்டர் இப்போ தமிழ்ல போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசியிருக்கோம் மேடம். நம்ம அவனுங்க சொல்லும் போதெல்லாம் கூட இவனுங்க சும்மா சொல்லுவானுங்க, ஏத்தி விட்டு இவனுங்க போயிருவானுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, கொண்டாடி சொல்லுவாங்க ஏத்தி விட்டு போயிருவானுங்கடா, மென்டல் ஆயிராதான்னு டெய்லி சொல்றான் என்கிட்ட. சரி ஓகேன்ட்டு நானும் யோசிச்சேன். அப்புறம் என் ஒய்ஃப்டையும் காமிச்சேன், இது பாரு எனக்கு இன்னும் நல்லா இருக்க மாதிரி தோணுதுன்ட்டு. எனக்கு இந்த சொட்டை யாருன்னு தெரியாது, என் ஒய்ஃப் சொல்றா எனக்கு இந்த மொட்டை யாருன்னு தெரியாது, இவன் யாருன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் ரிலேட் பண்ணுவேன், என்கிட்ட காட்டாதமா. அப்புறம் என் ஃப்ரெண்டே ஒருத்தன் ஃபோன் பண்ணான், அவன் ரேண்டமா லைட்டா ஃபுட்பால் பாக்குறாரு, டே அது சூப்பரா இருந்ததுடா, நீ வந்து கரெக்டா கொடுத்துருந்த, வீடியோ கட் பண்ணி ஒட்டினியா அப்படின்னு கேட்டான். எப்படா ஒரே டேக்ல இருக்குது, அதுவும் கீழே இருக்க வீடியோ ஒரு டேக்ல இருக்குது, எப்படா வாட்ச் அலாங்ல பண்ணதுடா அது அப்படின்னு. சரி ஓகே, எனக்கு அந்த வாட்ச் அலாங் பார்த்தாக்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவனுங்க வந்து நம்ம ஆக்சுவலா தப்பு பண்றோம், நம்ம மேஜரா தப்பு பண்றோம். மற்ற சேனல் எல்லாமே சரி, ஜில்ஜங் பூட்டியாவா இருக்கட்டும், இவங்க ஃபுட்பால் பேச்சா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஆஃப் சைட்ல ஒரு புதுசா இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸை லிசன் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஓகே, அவங்களோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ ஜில்ஜங் பூட்டியெல்லாம் பயங்கரமா லிசன் பண்றாப்ல. ஃபுட்பால் பேச்சும் நல்லா லிசன் பண்ணி பக்காவா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்மள்ட்ட ஒரு 4 வருஷமா சொல்றாங்க, ஒரு வாட்ச் எல்லாம் போடுங்க, ஒரு ஸ்கிரீனிங் போடுங்க. நம்ம ஒரு மயிரியுமே பண்ண மாட்டேங்கிறோம். அது காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைலு இதெல்லாம். அவங்க வந்து வேற மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த வாட்ச் அலாக் பண்றது இவ்வளவு ஈஸின்னு இவ்வளவு நாள் இந்த மக்கு முண்டமா இருந்திருக்கல. நானு ஒரு போன் எடுத்து வச்சு போன்ல செல்ஃபி டைபாட்ல வச்சுட்டு நம்ம பாட்டு மைக்க கனெக்ட் பண்ணிட்டு பேசுறது இவ்வளவுதானாடா. நான் ரொம்ப பயந்தேன்ல, ஏதோ இருக்கும் போல இது நம்மளை வச்சு செஞ்சு மீமிங் ஆக்கிடுவாங்க, ரொம்ப பயந்தேன். இல்ல நான் பயந்தேன், அதான் உண்மை. பயந்துகிட்டு தான் அதெல்லாம் வேணாம், நம்ம வீடியோ பேசி நம்ம, ஏன்னா நம்ம இதில் கட் பண்ண முடியும். அது கட் பண்ண முடியாது. ஏதாவது தப்பாகப்பா பேசிட்டு அது நெகட்டிவ் ஆயிரும், பிளாக் அது இதுன்னு எதோ சொல்றானுங்க. அதனால வந்து ஆனா இந்த விஷயத்துல ஃபாலோவர்ஸுக்கும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் தல. ஏன்னா அந்த லாலிகாவே நம்ம பண்ணும்போது முடிஞ்சிச்சு தல. 19 மினிட்ஸ் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கும், ஒரு நிமிஷம் 14 மினிட்ஸ் இருக்கு, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். சோ இந்த விஷயத்த வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவனுங்க இல்லைன்னா நம்ம பண்ணிருக்க முடியாது. இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்துட்டு நம்மளால பண்ண முடியலன்றது வந்துட்டு அவங்க விடாம வந்துட்டு நீங்க வேற கைட் பண்ணுறதுன்னா பெரிய விஷயம் தான் ஆக்சுவலா. அதான். ஸோ அதோட முடிச்சுப்போமா? இதோட முடிச்சிடறோம். அப்படியே நெக்ஸ்ட் வந்து லாலிகா பேசுறோம், வேற ஏதாவது பேசுறோம், பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கார்டுல வேற ஏதாவது மெமரி இருக்கான்னு பார்த்துக்கிறேன்.